கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வளர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரமும் தேவனுடைய வசனத்துக்கென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு திருத்துவ பண்டிகைக்கு பின்ன 8ஆம் ஞாயிறு. இதற்கான வசனங்களை நாம் வாசிப்போம். அந்த வசனங்கள் சங்கீதம் 15ஆம் சங்கீதம், பழைய ஏற்பாடு எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 32 வரை. நிருப பாடமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள். நற்செய்தி பாடமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21. அருமையானவர்களே, இந்த நாளிலுமாய்க்கு உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வசனத்தினுடைய நாம் கடந்து போகிறதுக்கு முன்னதாக தலைகளை வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வருஷத்துக்குள்ள நல்ல ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியுள்ள ஒரு மத்தியிலே நான் இருப்பேன் நினைச்சது அதிக நிச்சயமாக வாக்களித்த தேவன் என் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் தியானிக்கிற வசனத்தின் அடிப்படையிலே தன்னுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாக முன்னேற்றமான பாதைகளை வழிநடந்து செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக கொண்டு வச்சிருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும், சகல சத்தியத்திற்கும் வழிநடத்துகிறவராமே எங்களை நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையானவரை நாம் குறித்து கொண்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 15 கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனை குறித்து அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கடந்த வாரம் நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அந்த அழைப்புக்கு நாம் இணக்கம் கொடுத்து வரும்பொழுது நம்மை அழைக்கிற தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அந்த திருவசனங்களை நாம் எப்படி பகுத்தறிந்து நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 15 நாம் வாசிக்கும் வண்ணமாக ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் அவன் இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் 6 வசனங்கள் இருக்கிறது. கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, மன்னிக்கணும், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தராலே அழைக்கப்பட்ட நாம் தேவனுக்குள்ளாக வாழும் பொழுது நாம் எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லை, அசைக்கப்பட வேண்டியது அவசியமே இல்லை. 15ஆம் சங்கீதம் கடைசி வசனம் அப்படியாய் சொல்கிறது. சரி, இப்படி நாம் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது தைரியத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது பல வசனங்களை நாம் கேட்க முடியும். அதாவது திருவசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். நமக்கு பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் வசனங்களை நாம் தியானிக்கவும் அவசியமாய் படுகிறது. ஆகவே இந்த வசனத்தினுடைய நாம் கடந்து போகிற பொழுது கிறிஸ்துவானவர் மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இப்படியா சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மத்தேயு 7:15 நான் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கிறிஸ்துவே சொல்லுகிற காரியத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்பொழுது அநேக இடங்களிலே ஊழியக்காரர்கள் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி போகிறார்கள். மக்களும் கூட, விசுவாசிகளும் கூட, ஏன் வளர்ந்த விசுவாசிகளும் கூட, ஏன் இன்னும் கேட்கப்போனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தளர்ந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாக கூட வேரூன்றி நிறைகின்ற விசுவாசிகளும் கூட இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறதுக்காக தீர்க்க தரிசனத்தை நாடி செல்கிறவர்கள் உண்டு. நான் இது தவறு என்று சொல்ல வரல. தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களுடைய அந்த வசனங்களை நாம் பகுத்து அறிய வேண்டும்.
தீர்க்க தரிசனங்களை பகுத்தறிகிறது கூட ஒரு வரம் தான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பகுத்தறிகிற இந்த காரியத்தை தேவனுக்கு நமக்கு கொடுக்கும்படியாக நாம் செபித்து இந்த தீர்க்க தரிசனங்கள் உண்மையா பொய்யா என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். இங்கு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் என்றால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி வெளியரங்கமான காரியத்தை அவர்களிடத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வருகிறவர்கள் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதாவது சாந்தம் நிறைந்தவர்களாக, வசனத்தை சொல்கிறவர்களாக, எல்லாமே ஒரு விசுவாச ஊழியனை போல நடந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இந்த கள்ள தீர்க்க தரிசனம் எது, பொய் இது உண்மையான தீர்க்க தரிசனம் எது என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16லிருந்தே வாசிக்கிறேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதீர்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் அல்ல, தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அல்லது அவர்கள் யூகிக்கிற காரியம் எதுவோ அதை சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அடுத்து 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தில் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்ற இந்த 17ஆம் வசனத்தை, கர்த்தரை சார்ந்திருக்காத ஒரு விசுவாசி இருப்பார்களேனா அவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு பொல்லாப்பு எதுவுமே வராது என்று சொல்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இவர்கள் மெய்யாகவே கள்ள தீர்க்கதரிசிகள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று சொல்லுகிறவர்களாய் இல்லை. ஆகையினாலே அவருடைய காரியங்கள் எல்லாமே அபத்தமாய் யூக நிலைமையிலே அவர்கள் என்ன யூகிக்கிறார்களோ அதை சொல்கிறார்கள். ஆகவே நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்த விசுவாசங்களாக இருப்போம். ஏனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின் அடிப்படையில் நாம் எச்சரிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது, அவர்கள் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளமோ ஓநாய்களாய் இருக்கிறது, வீடுகிற ஓநாய்களாக இருக்கிறது, பட்சிக்கிற ஓநாயாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகள் சில உதாரணங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார், அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒருவர் இருப்பாரேயானால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே தன்னை பூர்ணமாய் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலே சார்ந்திருக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். யூகித்த நிலைமையிலே அவர்கள் வாய்ப்போக்காக பல காரியங்களை சொல்வார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருடைய கனிகளை, அதாவது அவருடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கை, கனின்னு சொல்லும்பொழுது சாட்சி,
அந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கை அவர்களிடத்தில் காணுமே என்றால் அது காணப்பட முடியாது. அவர்களிடத்தில் சாட்சி ஜீவத்தை காணவே முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறவர்களாக இருப்பார்கள். ஆக அவருடைய உள்ளமாக வீடு பட்சிக்கிற ஓனாய் என்று சொல்கிறார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் உதாரணங்களை சொல்கிறார்கள். 16ஆம் வசனம், மத்திய 7:16 வாசிக்கிறேன். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இது சாத்தியமே படாது. முச்செடிகளிலே திராட்சை பழம் கிடைக்காது. முட்பூண்டுகளிலே அத்திப்பழம் வரவே வராது. அப்படியே என்று சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் அப்படியே, 16ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரோ அதே 17ஆம் வசனத்தில் ஒரு ஊமையை சொல்கிறார். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 2 முறை இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். 16ஆம் வசனத்தில் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதே வசனம் 20ஆம் வசனத்தில் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இருமுறை சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, ஆழம் உண்டு. கர்த்தராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்கள் அறிவீர்கள். அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்தை நாம் எச்சரிப்போடு கேட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிற மக்களாகிய நீங்களும் நானும் எது தேவனுடைய தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையோடு கேட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களுடைய ஆண்டவரை நோக்கி நாம் செல்லிப்போம். வருஷத்துள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பதாவே, கள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்து இறைமைய தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் மத்திய தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் வாசிக்க கேட்டோம் சுவாமி. கர்த்தராகிய தேவனை நீர் சொல்லி தீர்க்கதரிசியானவர்கள் அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறியப்படுவார்கள் என்று சொல்லி, அப்படியாய் நாங்கள் அவர்களை அறிந்து கொண்டு எது தேவனுடைய வார்த்தை, எது கள்ள வார்த்தை என்பதை நாங்கள் பகுத்தறிந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி செலுத்துவதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு திரும்பி தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடனே காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் ஜீவனுடைய நல்ல தாழ்மை. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட உங்கள் மத்தியிலே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சில காரியங்களை நான் சொன்னேன். அதை மறுபடியுமாய் கூட நீங்கள் இந்த குறித்து கொண்ட இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் தியானம் செய்யும்போது அதிகமாக கூட நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக. சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சில உபகாரங்களையும் வருவார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலமும் கர்த்தருடைய அருளால் மட்டுமிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.